பொன்னேரியில் இளைஞர் வெட்டி கொலை, பழிக்கு பழி வாங்கிய கொலை, முக்கிய குற்றவாளிக்கு தீவிர வேட்டை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 27 வயது இளைஞர் சுனில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நான் ஒன்றும் இருந்தையா அங்கே பேட்டரி அடிச்சுங்கிறாங்க போலீஸுக்காருங்க. நாங்கள் அது கவனிக்கலையா. எங்கள் வீட்டு புள்ள தான் அடிச்சு போட்டாங்க, நாங்கள் நினைக்கலையா. அது வரைக்கும் ஒரு 5 போலீஸுக்காரங்க வீட்டாண்ட வந்து கது தட்டினாங்க ஐயா. அவன் உறுப்புறெல்லாம் கேட்டாங்க எங்களை. அவன் பில்ட்டு போட்டுங்கிறானா, பேண்ட்டு போட்டுங்கிறானா, என்ன சொக்கா போட்டுங்கிறான், கைத்துல என்ன போட்டுங்கிறான்னு கேட்டாங்க ஐயா. இந்த மாதிரி தான் சொன்னோம் நாங்கள். அவர் தான் திரும்பி போயிட்டு வந்து மறுபடியும் 6 போலீஸுக்கார் வந்து நீங்கள் வந்து அடையாளம் காட்டுங்க, நீங்கள் பாருங்கம்மா, அந்த பாடி உங்களுக்கு தான் யாருன்னு பாருங்கம்மா. மூஞ்சி இருந்தா தானே குழந்தை மூஞ்சி செஞ்சுக்கிட்டாங்க. அப்பா குழந்தைக்கு மூஞ்சி இல்லையா, அவனை வெட்டிட்டுருந்தா கூட போயிட்டு இருக்குமா, என் மூஞ்சி இல்லாதே செய்துட்டாங்க ஐயா என் குழந்தைய. நாங்கள் எப்படி அடையாளத்தை கண்டுபிடிப்போம்? அப்பா இருந்தா அவங்க தாத்தா நம்ம இதுமா போட்டு வச்சிருந்தா கையில் அதெல்லாம் செஞ்சுச்சு எங்களுக்கு. ஒரு மணி போட்டிருந்தா கைத்துல அதான் எங்களுக்கு உருப்படி. வேறு எதுவும் தெரியாதையா எங்களுக்கு. நாங்கள் என்னதான் பண்ணுவோம்? அவனுக்கு தூக்கு தண்டை கொடுத்து அவனை வெளியவே வரக்கூடாது அளவுக்கு செய்யலையா. இந்த நந்த கதை யாருக்கும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்கத்துல புள்ள குட்டி வச்சுங்கிறாங்க ஐயா. அந்த மாதிரி ஆயிருந்தா என்ன ஆயிரம் 9 மணிக்கு போனாயா என் குழந்தை. 10 மணியெல்லாம் இல்லான்றாங்க ஐயா. சொல்லுவோம் 12 மணிக்கு ஓடியாதாங்க ஐயா போலீஸுக்காரு எங்களாண்ட. என் குழந்தை எங்கள் திருச்சியை வீட்டுக்கு வந்துடுவான்னு நாங்கள் நினச்சோம். அப்பா இந்த மாதிரியே பண்ணுறோயா, வீட்டுக்கு எதிர்த்து செய்துக்கிறாங்க ஐயா. எங்களுக்கு தெரியாத போச்சு ஐயா. கத்த கூட இல்லையா. அவன் வாயில் கண்ட வச்சுட்டாங்களோ இல்லை வாயை உடச்சிட்டாங்களோ அவனை. இங்கேருந்து இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்குதாங்க ஐயா. அவனை எதுவுமே தெரியாது போச்சு ஐயா எங்களுக்கு. என் பேரு வெள்ளி, அவங்க பேர எங்க பேர ஐயா. என் புள்ள வேலையிலேருந்து வர வீட்டில் இருக்கிறான். சம்பளம் வாங்கினு எங்கப்பா தங்கச்சி மறு வச்சுக்கிட்டாருன்னு கேட்டேன். சம்பளம் வாங்கல, வேலைக்கு போகலமாண்ணா. நான் திட்டினேன் ஐயா. அதோட என் புள்ள வெளியே போயிடுச்சு. வெளியே போன வீட்டுக்கு அவன் நம்பர் கூட எனக்கு தெரியாது. நான் போனே கிடையாது ஐயா. 12 மணிக்கா வருவான் போலீஸ்காரங்க. 5 பேர் வராங்க. அது தட்டுறாங்க. என்னன்னு கேட்டேன், பையன் எங்கன்றாங்க. எங்கள் வீட்டுக்கார் 2 நாள் ஆச்சு வரலன்ட்டாரு. போய் பேசாதே. இப்போ தாயா என் பிள்ளை 7 மணிக்கு என்னோட பேசிட்டு போகிறான். நான் சொன்னேன், எங்கம்மா நான் வீட்டுக்கு வரலையான்னு. என்ன சட்டை போட்டுருந்தானாரு, ஒரு காபி கலர் சட்டை போட்டுருந்தாயான்னு. நம்ம செருப்புன்னாரு. செருப்பு என்ன போட்டாலும் பார்க்கல ஐயான்னு. அதோட போயிட்டாங்க ஐயா. போயிட்டு தெரிய வராங்க. எல்லாமே தூக்கிட்டாங்க. நான் மட்டும் உட்காந்து ஆயுது கடைக்கிற தெரிய வந்தேன். ஒரு பாடிக்கு வந்து பாருமான்றாங்க ஐயா. நானே நினைச்சிட்டு வாங்க போட்டு ஒரு வெட்டில கசி வச்சுக்கிறாங்கப்பா. என் குழந்த மூஞ்சே காணா, இந்த உடலெல்லாம் காணா. சட்டை மாட்டோன்னு சொல்லுதையா. என் புள்ள சட்டை இது என் புள்ளைய யாரு வேற பண்ணாங்க. தண்டனை வாங்கி கொடுங்க. இந்த கறி வேலை கேட்டாங்க வித்துக்கிட்டேன். புள்ளிங்கெல்லாம் கேட்டு போகுது ஐயா. புள்ளிங்க என் புள்ளிக்கு வந்த வேற எந்த புள்ளிக்குமே வரக்கூடாது. என் புள்ளிக்கு மண்ணில் போச்சு. யார் இது காரணமோ அம்மா கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற தண்டனை தண்டனை வாங்கி கொடுங்க. அவனுக்கு தெரிய வெளியே வரக்கூடாது.
அவனுக்கு தெரியாம வெளியே வந்தா எல்லாரும் வெட்டுவானுங்க. எங்க வீட்லயே கூட எல்லாரும் வெட்டுவானுங்க ஐயா. அப்பா எடுங்க ஐயா. எனக்கு அப்படியே போய் பார்த்தா அப்படியாப்பா எனக்கு. கடந்த ஆண்டு ஏற்பட்ட முன் விரோதத்தின் பழிவாங்கும் நோக்கில் மது வாங்கி கொடுத்து தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்று கொலை செய்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். பின்னர் பீர் பாட்டலால் முகத்தை சிதைத்து தப்பி ஓடியதாகவும் கூறப்படுகிறது. கிராமத்துல பொன்னேரி ஆற்றங்கரையில இந்த குன்னமஞ்சேரி கிராமத்துல கஞ்சா போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இங்க கஞ்சா விற்பனை அதிகமா இருக்குது. இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுது? நாளுக்கு நாள் ஒவ்வொன்றும் அதிகமாகுது. இப்ப இந்த தம்பி எனக்கு உறவினரும் கூட, பக்கத்து வீடும் கூட. இவன் யாரு பக்கத்துல ஒரு சத்தம் போட்டு கூட நான் கேட்டதே இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைய வீட்டு கரை கீழவே இந்த மாதிரி செயல் செஞ்சவங்க நாளைக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த வழக்கில் இருவரிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தலைமறைவான முக்கிய குற்றவாளி தீபனை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை சடலத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்தியாளர் ராஜா.